ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு என்ன சொல்லணும்? நல்லா இருக்கீங்களா? கேளுங்க. நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. எடுத்தோன்னு இதை கேளுங்க. எப்பொழுது பல நாள் பக்கத்துல உட்காந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேற்பீர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட சொன்னீங்களா? சொன்னவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஒரு நிழலுக்குள்ளாக நடத்த அவர் தேவன் பெரியும் சித்தம் உள்ளவர் இருக்கிறார். உங்களை நிழலுக்குள்ளாக, உங்களை நிழலோடு பார்க்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்க பண்ணுகிறார். ஒரு நிழல் தேவைப்படுகிறது. ஒரு நிழல் ஓட்டத்திலே கர்த்தர் உங்களை ஒரு நிழலாக நடத்த அவர் விரும்புகிறார். அவர் நிழலுக்குள்ளாக உங்களை அடைக்கலம் புகுறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர் வாசிங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். இதோ என்னது? புருஷரை அறியாத குமாரத்திகள், இரண்டு குமாரத்திகள் எனக்குண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என்னுடைய கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று யாரிடத்தில் சொல்லுகிறார்? யாரிடத்தில் சொல்லுகிறார்? வாசிங்கள். அதே 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். அந்த இரண்டு தூதரும், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, நீங்கள் தேவனுடைய நிழலுக்குள்ளாக வருவது சாதாரண காரியம் அல்ல. தேவனுடைய நிழலுக்குள்ளாக வருவது சாதாரணமாய் நடப்பது அல்ல. இது அசாதாரண காரியம் அல்ல. இது ஒரு சம்பவிக்கும் காரியமாக அல்ல. இது நிகழும் காரியமாக அல்ல. தேவனுடைய நிழலுக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நிழல் உங்கள் மேல் பட வேண்டும் என்று சொன்னால், தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறதா? ஹல்லேலூயா. தேவ மகத்துவம் உங்கள் மேல் இருக்கிறதா? வாசிங்கள் அந்த வசனத்தை. இரண்டு தூதர் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த பட்டணத்திற்கு வந்தார்கள்? சோதோம் பட்டணத்திற்கு வருகிறார்கள். சோதோம் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, தேவனுடைய திட்டம் சோதோம் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பது. ஆனால் இந்த சோதோம் பட்டணத்திற்கு தேவன் தூதர்களை அனுப்புகிறார். உட்கார்ந்திருந்தான். லோத்து எழுந்து தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்மார்களே, உங்கள் கால்களை கழுவி என்றான். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, இந்நாட்களிலே தேவ தூதர்களை கர்த்தர் நம்ம வீட்டிலே அனுமதிக்கிறார். தேவ தூதர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நல்லா சொல்லுங்க சத்தமா. தேவன் உங்கள் வீட்டிலே யாரை அனுமதிக்கிறார்? யார் அனுமதிக்கிறார்? மலரக்கா வீட்டிலே யார் அனுமதிக்கிறார்? தேவ தூதர்களை தேவன் அனுமதிக்கிறார். ஜெனிபர் வீட்டிலே கர்த்தர் யாரை அனுமதிக்கிறார்? தேவ தூதரை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவன் தூதர்களை அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அந்த தூதர்களை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவர்கள்
என்றார்கள். அடுத்தது அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டபடினால் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதா பட்டண வாலிபர் முதல் இளவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் எல்லா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை வெளியே கொண்டு வாரும், அவர்களை அடிக்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம், உங்கள் வீட்டிலே தரிசனம், உங்கள் வீட்டிலே அப்பம் தண்ணீர் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாயிருக்கு. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு தரும்படியாக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இதோ வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அரசராக்கும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை தேவன் மோசேயை கொண்டு கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்து மோசேயை அநேகர்களுக்கு வழிநடத்துகிற தலைவனாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை தவிடுபடி ஆக்க வேண்டும் என்பதும், தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடாதபடியும், தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக சில கூட்டங்கள் வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக, தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுகிற கூட்டங்கள் உங்கள் வீடுகளை உண்டு, உங்கள் வீடுகளை நோக்கி வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வீட்டை, ஆனால் தேவனுடைய திட்டம் சோதம் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பது. தேவன் தூதர்களை அனுப்புகிறார் சோதம் பட்டணத்தை அழிக்கும்படியாக. ஆனால் சோதம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்? லோத்துக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். வாசிங்கள் சகோதரியே. வந்து பூட்டி அவர்களுக்கு போய் அக்கிரம் செய்ய வேண்டாம், நான் உண்டு. அவன் சொல்லுகிறான், என் புருஷன் அறியாத திருமணம் ஆகாத 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார், அவர்களை என்ன வேணாலும் செய்து கொள், இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. வாசிங்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்குள்ளாக வாழும் பொழுது, சில சாத்தான் கூட்டங்கள் உங்களை பார்த்து சொல்லும். என்ன சொல்லும்? தள்ளி போ, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் விட்டு போ, என் வீட்டை விட்டு வெளியில போ, இந்த இடத்தை விட்டு போ, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பாருங்கள். என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் பதவி என்ன, என் படைபலம் என்ன, என் பணம் என்ன, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன, நீ வெளியே போ என்று சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக நாங்கள் அதிகமாய் செய்வோம். கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள், நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உங்களுக்கு சத்துருக்கள் எழும்பும் பொழுது, உங்களுக்கு ஒரு விதமான குடும்ப கூட்டங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் கரம் வருகிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய கரம் வந்து உங்களை தூக்கி கொண்டு வருகிறது. லோத்தை கதவை பூட்டி மனிதருக்கு பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்ததுதான்.
லோத்தின் நாட்களில் நடந்த சம்பவம் சோதகுமாரன் பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆனால் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் கையின் கரங்களை நீட்டி அவர்களை இழுக்கிறார். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னமும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிற 13 வருஷத்து வாசிகள் சீக்கிரமாக போலாம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று யார் சொல்கிறார்? தூதர்கள் சொல்கிறார். தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்று சொல்கிறார். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு, நல்லா கவனிங்க, இவர் லோத்து தானாகவே முன்வரவில்லை. தன் குடும்பம் மாத்திரம் பிழைக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. தன்னுடைய குமாரத்திகளை திருமணம் செய்கிற சம்பந்தி குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு லோத்து விரும்பி செல்கிறார். ஆனால் அவங்க சம்பவிக்கும் காரியம், அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணின பிறகு 15 வருஷத்தை வாசிங்கள். லோத்தை நோக்கி, இந்த குமாரத்தை அழைத்து கொண்டு போய் இன்று மீண்டும் சொல்லுகிறோம். மீண்டும் 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 தாமதம் நடக்கும் பொழுது, அவன் பட்டணத்தை கர்த்தர் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஆனால் லோத்து மனமில்லாமல் அந்த இடத்திலே நிற்கிறான். ஆனால் நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு போய் வாசிங்கள் வெளியே விட்ட பின்பு, பின்னிட்டு பாராதே. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாகவும் இருக்கிற நீங்கள் ஒரு நிழலை தேடி ஓடுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையில துன்பம், துயரம், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு நிழலை தேடி, நீங்கள் ஒரு கூடாரத்தை தேடி, உங்களை ஒரு அடைக்கலத்தை தேடி, ஒரு அமைதியை தேடி, ஒரு சாந்தமான இடத்தை தேடி நீங்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு தடைகள் உண்டாகும். நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் தேவன் சொல்கிற இந்த அடைக்கலமான இந்த பட்டணத்திற்குள்ளே போ, அடைக்கலமாக இந்த இடத்திற்கு போ, அடைக்கல சபைகளுக்கு போ, அடைக்கலமான ஊழியக்காரன் வீட்டுக்கு போ. பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிறதா, ஊழியக்காரன் வீட்டிலே ஜெபி செல்லு. ஒரு கூட்டமாக உட்கார்ந்து ஜெபி. 2-3 பேர்கள் நாமத்தினால எங்கே கூடுகிறோ அங்க வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூட கூடாதபடிக்கு இன்று பலவிதமான காரியங்கள், அல்லேலூயா, பலவிதமான சம்பவங்களை அனுபவிக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது லோத்துவை கர்த்தர் தூக்கி கொண்டு பட்டணத்திற்கு வெளியே விடுகிறார். தேவன் விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒருவன் என் கண்மணி தொடுகிறார், நீ யுத்தம் என்னுடையது, நீ சும்மா என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அழும்பினாலும் புலம்பினாலும் கதறினாலும் இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குமே என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக நீங்களும் நானும் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்றைய நாட்களிலே தாஜ்நகர் பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டும். தாஜ்நகர் பட்டணத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்து விட்டால் தடுப்பதற்கு நீங்களும் நானும் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள், குறிப்பாக இன்னும் ஒரு 31 மாத காலம், 1.5 மாத காலம், 40 நாட்களுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் பெரிதாய் இருக்கிறது, பெரிதாய் இருக்கிறது. குழந்தைகள் என்று பாராமல், 3 வயது குழந்தைகள் என்று பாராமல், 5 வயது குழந்தைகள் என்று பாராமல், 10 வயது குழந்தைகள் என்று பாராமல், கொடூரமான காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யார் அனுமதித்தது? வாசிங்கள். உங்கள் கண்களில், அவருடைய கண்களிலே அடியனுக்கு அந்த 17 வசனத்தை வாசிங்கள் சகோதரியே. அவர்களை வெளியே கொண்டு போய் கர்த்தர் அவன் குமாரத்துக்கு வெளியே விட்ட பின்பு, ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. என்னது? இந்த சம பூமியில எங்கேயும் நில்லாதே. என்ன சொல்ற? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ.
உன்னை நான் அழிக்காத நீ அழியாதபடிக்கு இனி இந்த பட்டணம் சாபமான பட்டணம், இந்த பட்டணம் விக்கிர ஆராதனை உள்ள பட்டணம், இப்பட்டணம் விபச்சாரம் நிறைந்த பட்டணம், இப்பட்டணம் கொடூரம் கொலைகளும் வேசுதனங்களும் விபச்சாரங்களும் கள்ளவாதங்களும் இருக்கிற இடம். இந்த இடத்தை நான் அழிக்க போகிறேன், ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், முன்னோக்கி நான், முன்னோக்கி நான். எதை பின்னோக்கி எதை முன்னோக்கி? அதான் நான் மட்டும்தான் பாடணும், அதை யாரும் பாட்டு. இந்த பாட்டு கிட்டத்தட்ட பெர்மன் செய்ய பாடி பாடி அவரு அழைச்சில கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாட பாட்டு. முன்னோக்கி நான், முன்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். கர்த்தர் சொல்றார், பின்னோக்கி பாராதே, முன்னோக்கி ஓடு. உன் குடும்பத்தையும் உன் ஊழியத்தையும் உனக்கு கொடுத்த யாவற்றையும் நோக்கி நீ முன்னோக்கி ஓடி, உயர்ந்து கொண்டே இரு. நீ யாரையும் பார்க்காதே. உன் குடும்பத்தை பார், உன் ஊழியத்தை பார், உன் சமூகத்தை பார், உன் வாழ்க்கையை பார், உனக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை பார், உன் வாழ்க்கையை நான் வைத்திருக்க தரிசனத்தை பார். முன்னோக்கி பார், பின்னோக்கி பார்க்காதே. ஒருவேளை நீ பின்னோக்கி பார்ப்பாயானால் கர்த்தர் உனக்கு முன்னோக்கி வைத்திருக்க திட்டங்கள், கர்த்தர் உனக்கு வைத்திருக்க முன்னோக்கி வைத்திருக்க தரிசனங்கள், கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் வைத்திருக்க தரிசனம் என்னவென்று தெரியுமா யாருக்காவது? உங்கள் திட்டம் என்னவென்று தெரியுமா யாருக்காவது? கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்க திட்டத்தை நீங்கள் மறுதலையாமல் போனால், முன்னோக்கி போகிற பொழுது, முன்னோக்கியை நோக்கி கர்த்தரின் வார்த்தையை நோக்கி ஓடுகின்ற பொழுது, முன்னோக்கி விட்டு பின்னோக்கி பார்ப்பேயானால் உப்பு தூணாய் மாறுவார். கர்த்தர் சொல்ல லோத்துமையா, கர்த்தர் அழைத்து பட்டணத்திற்கு வெளியே விட்டது நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு வைத்திருக்க திட்டம் பெரிதாய் இருக்கிறது. உன்னை அழைத்த நோக்கம் பெரிதாய் இருக்கிறது. கரங்களை மேம்படுத்துங்கள், நல்ல கரங்களை மேம்படுத்துங்கள், நல்ல கரங்களை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிற திட்டத்தை நீங்கள் எப்பொழுது தெரிய போகிறீர்கள்? உங்கள் நிழல் எங்கே இருக்கிறது? நீ எந்த நிழலுக்குள்ளாக இருக்கிறீர்கள்? வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, கோடையின் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, தண்ணி பஞ்சம், விவசாயிகள் தண்ணி இல்லாமல் போராட்டங்கள் உபத்திரங்கள் மத்தியிலே வாழுகிறார்கள். நிழல் இல்லை, அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் வருத்தத்திலே இருக்கிறது, நிழலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், ஆழக்கடலிலே மனிதன் அமைதியை தேடுகின்றான். நிழலை நிஜம் என்று மனிதன் ஏமாந்து போகின்றான். வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கே ஓடுகின்றான். நிம்மதியை தேடி கர்த்தர் லோத்துவை நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் ஒரு காரியமாக ஒரு அலட்சிய போக்காக இருந்தாலும் தேவன் அவனை லோத்துவை கொண்டு கர்த்தர் அவனை தூக்கி பட்டணத்திற்கு வெளியே விடுகிறார். முன்னோக்கி பார், உனக்கு வைத்திருக்க தரிசனத்தை பார். வாசிங்கள். அதற்கு லோத்து, அப்படி இல்ல ஆண்டவரே, பெரிதாக தேவன் எனக்கு செய்த காரியம் பெரிதாய் இருக்க எனக்கு விளங்க பண்ணினீர். என்னது என்ன பண்ணுவது? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதோ நல்லா கவனிச்சீங்க. அந்த இங்க இருந்து நான் போனா நான் செத்து போயிடுவேன். அதோ ஒரு ஊர் இருக்குது, வாசிங்கள். கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது.
அங்கே ஓடி போகட்டும். சின்ன ஊருதானே அது என்றார். சின்ன ஊர் தானே. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு செத்து போயிடுவேன், மரித்து போவேன். அந்த ஒரு ஊர் இருக்கு, சின்ன ஊரு. அந்த சின்ன ஊருக்குள்ள நான் வாழ்றேன். அந்த சின்ன ஊருக்குள்ள நான் போய் அடைக்கலம் ஆயிக்கிறேன். ஆண்டவர், நீ கேட்டது நிமித்தம் உங்கள் வாயிலிருந்து என்ன கர்த்தர்ட்ட கேட்கிறீங்களோ, உங்க வாயிலிருந்து என்னென்ன காரியத்தை என்னென்ன வேணும்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்கள் கேட்கிறீர்களோ, கேட்கிற எவனும் பெற்றுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே சின்ன ஊருக்குள்ள நான் போய் பயந்துக்கிறேன். ஆண்டவரே இந்த அடைக்கலமான, எனக்கு பிரச்சனை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு துக்கமா இருக்குது, எனக்கு ஒரு தாகமா இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அந்த சின்ன ஓடைக்குள்ளே உனக்கு தண்ணீரை வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய ஆறை நான் காட்டவில்லை. ஆண்டவரே இந்த பெரிய ஆற்றுக்குள்ளே நான் போய் தண்ணி குடிக்கவில்லை. ஒரு சின்ன ஓடைக்குள்ளாக, சின்ன ஒரு குட்டைக்குள்ளாக நான் தண்ணீர் குடித்து நான் போஜனமாக வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய உலகம், மிகப்பெரிய பட்டணங்கள், பெரிய பெரிய பட்டணங்கள், பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பிறந்த ஒரு சின்ன ஒரு பெத்லகேம். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தினா எங்கெங்கேயோ பிறக்க வச்சிருக்கு, பிறந்திருக்கலாம். ஒரு சின்ன பெத்லகேமிலே, சிறியதான மாட்டு தொழுவத்திலே, சிறிதாய் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனாக உங்களையும் என்னையும் சாபத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக, உங்களையும் என்னையும் தரிசனத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, உங்களுடைய என்னுடைய பாவத்தை அற்றுப்போகும்படியாக மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்கிறார். வாசிங்கள். அந்த ஊர் பேர் என்ன ஊரு? சோவார். இந்த சின்ன ஊர் தான் சோவார். உதித்தது சோதோம் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தை அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி பட்டணங்களையும் அனைத்தையும் அழித்து போட்டார். இந்த வசனம் முக்கியம். அவன் மனைவியோ என்ன பண்ணி பார்த்து, என்ன பண்ணு பின்னிட்டு பார்க்கிறார். லோத்து முன்னோக்கி பார்க்கிறாரு. மனைவி என்ன பண்றாங்க? பின்னோக்கி பார்க்கிறாங்க. பின்னோக்கி பார்த்து என்ன ஆகுறாங்க? உப்பு துளாயிரம். அநேக குடும்பங்களிலே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க ஜெபத்திலே, அநேக குடும்பங்களிலே கணவன்மார்களின் பேச்சுக்கு பலவிதமான தடைகள், பலவிதமான எதிர்ப்பு பேச்சுகள். என்றைக்கு கணவனுடைய பேச்சுகளை மனைவிகள் கேட்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்கிறது, அதே போல மனைவியின் பேச்சை கணவன் கேட்க வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது. நான் ஆண் என்று ஆணாதிக்கம் கூடாது. பெண்களுடைய வார்த்தைக்கும் என்ன பண்ண வேண்டும்? மதிப்பு செலுத்த வேண்டும். ஆனால் கணவன் சொல்லுகிற காரியம் நல்லதா கெட்டதா என்று சற்றே சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முடியாது, எடுத்தோட முடியாது, வராது, செய்யக்கூடாது அப்படின்னு நீ தடங்கள் செய்வீர், ஆனால் உப்பு தூளாய் மாறும் நிலைமை வரும். பின்னோக்கி நீ பார்த்துவிட்டு முன்னோக்கி வைக்கிற தரிசனத்தை, கர்த்தர் உன் கணவனை கொண்டு முன்னோக்கி வைக்கிற தரிசனத்தை மறந்து பின்னோக்கி பார்க்கும் திட்டத்தை பிசாசு உங்கள் காதில் ஊதினால், அவனுடைய பிசாசின் திட்டத்திற்கு நீ செவி சாய்த்து கணவனுடைய வார்த்தைக்கு நீ விரோதமாக, கணவனுடைய பேச்சுக்கு மறுத்து பேசுவீர், ஆனால் பின்னோக்கி பார்க்கும் நிலைமை வரும். ஒரு நிழலுக்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கணவன் என்ற நிழலுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த நிழலை விட்டு அற்று போகும்படியாக பிசாசு பலவிதமான திட்டங்களை வைத்திருப்பார். இந்த வீடு கட்டலான்னு ஒரு காரியம் வச்சிருப்பார், இடம் வாங்கலான்னு ஒரு இது பண்ணுவார். இவ்வளவு சேலரி, இவ்வளவு இந்த சம்பளம் வருது, இவ்வளவு மளிகை சாமான் வாங்கணும், இவ்வளவு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஒரு செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து நடத்த வேண்டும் என்பது
தேவனுடைய திட்டமாயிருக்கும். கர்த்தர் கணவன்மார்களுக்கு, அநேக கணவன்மார்களுக்கு கொடுத்த திட்டம், எல்லா கணவன்மார்களுக்கும் கர்த்தர் கொடுத்த திட்டமா, அவன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். கணவன் சம்பாதிக்கத்தான் தெரியும், ஸ்திரீ தான் கட்டுகிறவள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவன் பெண்களுக்கு என்ன பண்ணாரு? கற்பத்தின் கனியை உண்டு பண்ணினார். ஆண் உழைத்து சம்பாதிப்பான், பெண் தான் என்ன பண்ணும்? கட்ட வேண்டும். குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், வீடு கட்ட காரியமா இருக்கட்டும், என்ன காரியம் இருந்தாலும் பெண் தான் கட்டப்பட வேண்டும். பெண் தான் கட்டுவாள். பெண்களுக்கு தான் கட்டமைப்பு தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. ஆண்களுக்கு என்னதான் தெரியும்? தரிசனத்தை வைத்து ஓடதான் தெரியும், தரிசனத்தை தெரிந்து உடைக்கத்தான் தெரியும், ஓடதான் தெரியும். இவன் சொல்லுவான், உன் கணவன் குடிகாரனா இருக்கான், அவன் குடிகாரனா இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு எழுப்புதலை பண்ணுவார். முழங்கால் நிமித்தம் தேவன் ஒரு எழுப்புதலை பண்ணுவார். உங்க முழங்கால் நிமித்தம் கர்த்தர் உன் கணவனோடு ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார். இல்லைங்க, அவர் பேசுறது தெரியல, அவர் குடிச்சிட்டு வராரு, அடிக்கிறாரு, அது பண்றாரு. ஆனால் 99% தவறான உள்ளவனா இருந்தாலும் 1% கர்த்தர் அவனை கொண்டு ஒரு காரியத்தை உண்ட போது கொண்டிருப்பார். ஒரு நாள் ஒன்று வரும், உன்னுடைய முழங்கால் நிமித்தம், உன்னுடைய ஜெபத்து நிமித்தம் கர்த்தர் உன் கணவனை எழுந்து 1% தரிசனத்தை கொண்டு இந்த பட்டணங்களுக்கு அதிபதியாய், பட்டணங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக, பட்டணங்களை ஆளுகிற ஒரு தலைவராக கர்த்தர் உன் கணவனை மாற்றார். கர்த்தரை வெளிப்படுத்துங்க. உங்கள் தரிசனத்தை நீங்கள் கொண்டு உப்பு தூளாய் மாறாதபடிக்கு முன்னோக்கி பார்ப்பீர்களானால், கர்த்தர் பின்னோக்கி பார்க்காத இந்த உலகத்தை கவிழ்த்து போட்டு கர்த்தர் இந்த உலகத்தை கந்தகத்தினால் மக்களால் அழித்து போடுவார். உங்கள் குடும்பம் முன்னோக்கி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னோக்கி வைத்திருக்க திட்டம் பெரிது. அல்லேலூயா. என் திட்டங்கள் பெரிதல்லவோ, அவருடைய திட்டங்கள் பெரிதல்லவோ. குடும்பத்திலே திட்டங்கள் வேண்டும், திட்டங்கள் வைத்து வகுத்து செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை இது நான் 2 சாப்டரையே எடுத்து இது எப்படி ஆண்டவரே, இது ஒரு பெரிய செய்தி. எடுத்து வாசிங்கள். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 9 15ஆம் வசனத்தை வாசிங்கள். சீக்கிரம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம். அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள், என் நிழலிலே வந்து அடையுங்கள். மீண்டும் வாசிங்கள். அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் எனக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள். இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதுக்கு முன்னால வசனத்தை வாசிங்கள். இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகணும்னு சொன்னா ஒரு பெரிய செய்தி. வாசிங்கள். அதே ஒரு நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். நல்லா வாசிங்கள். எருபாகாலில் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று. இப்ப 15 வசனத்தை வாசிங்க. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக இன்னைக்கு ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறது உலகம். ஒரு நல்ல ராஜா வரமாட்டாரா? ஒரு நல்ல ராஜா நமக்கு நாடாள மாட்டாரா?
ஒரு ராஜாவை தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் வசந்த். நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானா என் நிழலிலே வந்து அடையுங்கள். என் நிழலிலே வந்து அடையுங்கள். யார் சொல்றா? முச்செடி சொல்லுது. முச்செடி போய் என்ன பண்ணுது சொல்லுது. இது ஒரு பெரிய சாப்டர், ஒரு பெரியவான வசனம், ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, ஸ்டோரி அதுக்குள்ள இருக்கு. இதுல உங்களுக்கு சொல்ல நேரமாகும். இதுல உங்களுக்கு இன்னொரு நாள் தெளிவாக இந்த பகுதியை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்க வீட்டிலே போய் இதை படித்து பாருங்கள். வாசிங்கள். சங்கீதம் 144 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு வசனத்தோடு நான் முடிக்கிறேன். 144 சங்கீதம் 4ஆம் அதிகாரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அவன் நாட்கள் நிழல் நடந்து போகிற மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். வாழ்க்கை மாயம். அவன் மாயமா இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். நிழலுக்கு சமானம். என்னைக்கு உங்க நிழலை நீங்க பார்த்திருக்கீங்க? நல்லா கவனிங்க. உங்க நிழலை என்னைக்கு நீங்க பார்த்திருக்கீங்க? உங்க நிழலோட நீங்க எப்ப நடந்திருக்கீங்க? வெயில்ல போகும்பொழுது உங்க நிழலை பார்ப்பீங்க. நல்லா கவனிங்க. வெயில்ல போகும்பொழுது என்ன பண்ணீங்க? நிழலை பார்ப்பீங்க. வெயில்ல போகும்பொழுது நிழலை பார்ப்பீங்க. நிழல் உங்களுக்கு கூட வருதா? நீங்க நிழல் கூட போறீங்களா? நிழல் நல்லா கவனிச்சுங்க. நிழல் உங்க கூட போறதா இல்ல நீங்க நிழல் கூட போறீங்களா? நீங்க நடந்து போறீங்க, நிழல் உங்க கூட வருது. அப்படிதானே? நிழல் எப்படி வருது? உங்களை மாதிரியே வருதா? நீங்க நடந்து போற மாதிரியே வருதா? இப்ப நான் போறேன் சேடம், இதோ நிழல். இந்த நிழல் முன்னோக்கி போகுது. இந்த நிழல் எப்போ இது முன்னோக்கி போகுது, அது பாக்கே போகுது. நான் என்ன பண்றேன்? நான் போயிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது முன்னோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு சில நேரத்துல நிழல் பின்னோக்கி வரும். எப்போ? சாயங்காலம். நிழல் உங்களுக்கு அது பர்மனண்டா இருக்கா? நிழல் கரெக்டா உங்களுக்கு அது அந்த இடத்துல உங்களை நோக்கி அப்படியே வந்துட்டே இருக்கா? பர்மனண்டா இருக்கா? மனுஷன், அது வசனத்தை வாசிங்கள். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிறது. வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி. என்னது? துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி போட்டார். அம்பாரா தூணியிலே என்னது? மூடி வைத்தார். மூடி வைத்தார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்கள். என்னை அவர் என் வாயை எப்ப ஆக்குவார்? கடவுளோட சண்டை போடும்போது ஆக்குவார். எப்ப ஆக்குவார்? பக்கத்து வீட்டோட சண்டை போடும் பொழுது ஆக்குவார். எழுத்த வீட்டோட சண்டை போடும் பொழுது ஆக்குவார். கூர்மையான பட்டயம் ஆக்குவார். வாசிங்கள். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. தன்னுடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. கர்த்தர் உங்களை போகும்பொழுது என்ன பண்றது தெரியுமா? நீ நடந்து போகும்பொழுது, வரும்பொழுது, போகும்பொழுது, நிற்கும் பொழுது, சாயும் பொழுது, எங்க போனாலும் ஒரு கரம் அவரை ஒரு கரம் என்ன பண்ணுது? உங்களை தாங்குகிறது. ஒரு நிழல் தாங்குகிறது. நீங்க நினைக்கிறீங்க என் கூட யாருமே இல்லை, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க வீட்டை விட்டு போய் ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, எங்க போனாலும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இதோ காக்கும்படி இந்த தூதரை கட்டளை காண்டவரே, கர்த்தாவுடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். உங்களுடைய கிருபை தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. உங்களுடைய கிருபை போக்கில் ஒருத்தருடைய காதல். நான் அப்படியே கை நீட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு 2 நிமிஷம், 2 செகண்ட், ஒரு நிமிஷம்
10 20 செகண்ட் 30 செகண்ட் அது ஜோம் பண்ணிடுவேன் வண்டியில போகும்பொழுது. ஏன் பொல்லாத காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா போவீங்க, பிசாசு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 120 கிலோமீட்டர்ல வர வச்சுட்டு இருப்பான். நீங்க எதுல 40 போயிட்டு இருப்பீங்க, பின்னாடி எதுல ஒருத்தர் வந்துட்டு இருக்கா 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்ல வந்துட்டு இருக்கா. என்ன பண்ணுவான்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 40ல முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்க. அவன் எதுல வரான்? 100ல வரான். யார் அழிக்க? யார் அழிக்க? பிசாசு எவ்வளவு வேகமா இருக்கான்னு பாத்துங்க. ஐயா நான் பொறுமையா தாங்க போனேன், அவன் அவ்வளவு ஸ்பீடா வந்து குறுக்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க நல்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஓரமா போயிட்டு இருப்பீங்க. அவன் வருவான். நீங்க முன்னோக்கி போக கூடாதபடிக்கு பின்னோக்கி ஒரு தடை வந்து, பின்னோக்கி ஒருத்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்களை உபத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க முன்னோக்கி போக கூடாதபடிக்கு, வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க கூடாதபடிக்கு, நான் முன்னோக்கி பார்க்க கூடாதபடிக்கு. ராஜா என்னோடு யுத்தம் பண்ணி எத்தனை நாள்? 21 நாள் என்னோடு யுத்தம் பண்ணினான். நான் முன்னோக்கி போக கூடாதபடிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் யாரை அனுப்பினார்? மிகாவேல் தூதனை கர்த்தர் எனக்காக அனுப்பினார். பெர்சியாவை ராஜாவோடு யுத்தம் பண்ணும்படியாக தேவன் எனக்கு ஒரு மிகாவேல் தூதனை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க 40ல போங்க, சட்டத்தின்படி 40-50ல போங்க, தேவன் கொடுத்த திட்டத்தின்படி 40-50ல போங்க. 100 இல்ல 200 இல்ல 500லயே வந்தாலும் சரி, உங்களை ஒரு சேதம் படுத்த முடியாது. கர்த்தர் ஒரு மிகாவேல் தூதரை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவன் விழுதுவான். எதிரிக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக எதிரி விழுவதை உங்க அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்க நீ விழுந்தாயோ அங்கேயே உங்கள் தலையை நிமிர செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விழுந்தீங்களோ என் எதிரிக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவனுடைய திட்டம். நீ நினைக்கலாம், அண்டவரே என் உள்ள என்னை விழத்தள்ளி என்னை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட வண்டியில இல்ல. உன் எலும்புகளை நிலமுள்ளதாக கர்த்தர் சொல்லுகிறார். உன் எலும்புகள் சிதறி இருக்கலாம், எலும்புகள் சிதறி இருக்கலாம். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கின எனக்கு எலும்புகளை உருவாக்க, எலும்புகளை உடைந்த எலும்புகளை ஒட்டை என்னால வைக்க முடியாதோ? உருவாக்க கர்த்தர் சொல்கிறார். சிதறி உன் குடும்பத்தையும் உன் ஊழியத்தையும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையும் உன் படிப்பையும் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் சிதறுண்ட பையன் நினைக்கிற கூட்டத்திற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். முன்னோக்கி உன் தரிசனத்தை நோக்கி போ, பின்னோக்கி பாராதே, உப்பு தூணாய் மாறாதே. உனக்காக மிகாவேல் தூதன் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறார், நிழலாய் வந்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு நான் எப்படி ஒரு மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக வந்தாலும் அதே ஸ்தம்பம் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, listen carefully. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் சொல்றாரு, முன்னோக்கி பார்க்கும்படியாக, ஒரு நிழலை நோக்கி போகும்படியாக. நான் வெயிலை அலைந்து கொண்டிருக்கிறேன், தாகமான இடத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். மானானது நீரோடைக்கு வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கிறது. கர்த்தர் தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முன்னோக்கி மட்டுமே பாரு. ஊழியத்தையும் குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழிலையும் வியாபாரத்தையும் யாவற்றையும் நீ முன்னோக்கியே பார், பின்னோக்கி பார்க்காது. கர்த்தருடைய தரிசனத்தை மட்டுமே பார். முன்னோக்கி நான், முன்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சிலுவையின் முன்னே உலகமே பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்.
பின்னோக்கினான் கர்த்தர் பின்னோக்கி பார்க்கிறவர் அல்ல. கர்த்தர் பின்னோக்கி பார்க்கிறது தேவனுடைய திட்டமே அல்ல. தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தையும், தேவன் வைத்திருக்கிற சிலுவையின் அடையாளையும், தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும், தேவன் வைத்திருக்கிற அனமூட்டும் ஆராதனையிலே உங்களை பங்கு பெற வைக்குவது தேவன் திட்டம். ஆனால் பங்கு பெறாத தேவனுடைய ஆராதனை பங்கு பெறாத